நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ஒரு டிஐஒய் பிபி க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 ட்ராப்ஸ் அளவு ஆமண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணுன்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் என்ன இருக்கோ உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி அதை இதில் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப டிண்டடாக வேணும்னா கொஞ்சம் குவான்டிட்டியை எக்ஸ்ட்ராவாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக தான் வேணும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். இது ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசராக ரெடி ஆகும். ஃபர்ஸ்ட்டு இதோடு நிறுத்திக்கலான்னாலும் ஓகே தான். இந்த மாதிரி செம்ம ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா என்ன மாதிரி கொஞ்சம் வீக்கோ டர்மரிக் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா சன்ஸ்க்ரீன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி திக்காக மூஸ் மாதிரி ஒரு பிபி க்ரீம் ரெடி ஆயிரும். இதோட ஸ்வாட்சும் நான் காமிக்கிறேன். இதுவும் ஆக்சுவலாக அப்ளிகேஷன் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி டிஐஒய் பிபி க்ரீமில் என்ன பெனிஃபிட்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம்.